எனக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி இதை வந்து எனக்கு வந்து என் லைஃப்ல மேலும் மேலும் நான் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு இந்த இது. ஏன்னா பெரிய பெரியவங்களாம் வந்திருக்காங்க. அதில் நான் ஒரு சின்னவன், நான் ஒரு சிலம்ப ஆசிரியர் தான். ஆனா இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்ல என்னை கூப்பிட்டு யாருமே தெரியாது என்னை முன்ன பின்ன கூப்பிட்டு டாக்டர் சார் அவர்கள் ரொம்ப பெருசா என்ன பண்ணிட்டாரு. இது இவ்வளவு பெரிய ஜனத்துல 100,000 பேர் உட்கார்ற இடத்துல என்னை கூப்பிட்டு வந்து ஒரு மரியாதை பண்றாங்கன்னா அது ரொம்ப மரியாதைக்குரியது தான். அது இப்ப எங்க ஊரு கோவிந்தசாமி நகர், ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசாமி நகர்ல ஒரு பெரிய கேம்ப் ஒன்று போட்டு டாக்டர் சார் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால நிறைய பேர் அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பயனடைஞ்சின்னு வராங்க. இப்போ வந்து இருக்காங்க. அரசியல் வந்தா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நலத்திட்டங்கள் ஏழை மக்களுக்கு இப்ப நான் வந்து சிலம்பம் கத்து கொடுக்குறேன். இந்த குழந்தைகளுக்கு 1 ரூபாய் காசு பீஸ் வாங்காத கத்து கொடுக்குறேன். என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா இதுலயே அர்ப்பணிச்சுட்டு நான் போகணும்னு இருக்கேன். அதே மாதிரி டாக்டர் சாரு அவருடைய இதுக்காக கட்சியில வந்தாருன்னா, அரசியல்ல வந்தாருன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்கு நிறைய அவரு செய்வாருன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவரு அரசியலுக்கு கண்டிப்பான முறையில வரணும். சிலம்பம் வந்து நல்லா ஊக்கப்படுத்துறாங்க. விளையாட்டு போட்டி இப்ப அரசியல்ல வந்து விளையாட்டு போட்டிலாம் இப்ப பண்ணிருக்காங்க. எங்களுக்கு கூட போன 11ஆம் தேதி போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிறுல தான் முந்தின ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு எங்களை வந்து எம்எல்ஏ சார் அவர்கள் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாம் நிறைய இது பண்ணா அதுல சிலம்பம் நாங்க எடுத்தோம். சிலம்ப குழந்தைகளுக்கு பண்ணோம். இன்னும் மேலும் மேலும் அவர் நிறைய ஸ்போர்ட்ஸ் நடத்தி இருக்கிற குழந்தைகளை வந்து மேல தூக்கின்னு வரணும் தான் நாங்க எதிர்பார்த்துன்னு. அதனால இப்ப எப்படி அரசியல்ல வந்தாருன்னா அது செய்வாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்தது இந்த சிலம்ப குழந்தைங்களுக்கு நான் கத்துக் கொடுக்குற குழந்தைங்களும் சரி, வெளியே எந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட உதவின்னு வந்து கேட்டா கண்டிப்பா செய்வாருன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கையோட இதை நான் சொல்றேன். இப்ப இந்த ஆட்சி நல்லா நடக்குதா? நடத்துறாங்க. நான் அரசியல்ல வந்து எந்த அரசியலுக்கு நான் பேசுறேன், நடுவில் நின்று பேசுறேன். ஆனால் எனக்கு யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ இந்த மயிலை தொகுதியில வந்து அவரு இந்த குழந்தைகளுக்கு நான் வந்து இடம் இல்லாத அவசரப்பட்டிருந்தேன். எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னோன்னு எனக்கு இடம் வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி நல்ல ஆட்சி நடத்துறாங்க. அந்த ஆட்சியில அவரு எம்எல்ஏ நல்லா இருக்காரு. எனக்கு அதுதான், யார் நல்லா செய்யறாங்களோ அவங்கள என்ன பிடிக்கும். அவங்க காலில் கூட நான் விழுவேன். எனக்கு 70 வயசானா கூட நான் பார்க்க மாட்டேன். என் குழந்தைங்களுக்கு நல்லது யார் செஞ்சாலும் காலில் விழுந்துருவேன். அது என்னோட சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும், அதே டாக்டரா இருந்தா கூட சரி, நம்ம டாக்டர் என்னோட சின்னவரா இருந்தா கூட சரி, நான் அவர் காலில் விழுந்துருவேன். என் குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணும்.